நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜூலை 1. யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 15 முதல் 30 வரை உள்ள வசனங்கள். நம்முடைய பாசமிகு ஆண்டவர், நியாய விதி மார்பதக்கத்தையும் விசித்திர வேலையாய் செய்வாயாக. வசனம் 15. ஆரோனின் ஆசாரிய உடையில் முக்கியமானதும் விலை மிகுந்ததுமான ஒன்று நியாய விதி மார்பதக்கம் ஆகும். இது கிறிஸ்துவின் இருதயத்தை படம் பிடித்து காட்டுகிற பழைய ஏற்பாட்டு சித்திரங்களில் ஒன்றாக இருக்கின்றன. பல வண்ண நூல்களினால் பின்னல் வேலைப்பாட்டுடன் சதுர வடிவிலான ஒன்றான இது பொன் வளையங்கள் மூலமாக ஏபோத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும். மேலும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட 12 விதமான கற்களும் ஊரிம் தும்மிம் என்ற கற்களும் மார்பதக்கத்தில் பதிக்கப்பட்டு எப்பொழுதும் பிரதான ஆசாரியனின் மார்போடு ஒட்டி கொண்டதாக இருக்கும். நம்முடைய மகா பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தால் மீட்டு கொள்ளப்பட்ட மக்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்கிறார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. ஏபோத்தில் பெயர்கள் பொறிக்கப்பட்ட கற்கள் ஆசாரியனின் தோள்களில் இருந்தன. இது கிறிஸ்துவே நம்முடைய வல்லமையாக இருக்கிறார் என்பதை தெரிவிக்கிறது. மார்பதக்கத்தில் பெயர்கள் பொறிக்கப்பட்ட 12 கற்கள் தம் மக்களின் மேலுள்ள அன்பையும் பாசத்தையும் காட்டுகிறது. அவருடைய வல்லமையும் அன்புமே விசுவாசிகளை நித்தியம் வரை காப்பாற்றுவதற்கு போதுமானதாக இருக்கிறது. மேலும் அவருடைய வலிமை மிக்க கரங்களால் செய்யப்படும் எந்த சிட்சையும் அவருடைய அன்பான இருதயத்துடன் தொடர்புடையதாக இருக்கிறது. அதாவது அவருடைய வல்லமையான செயல்களை அவருடைய அன்பை விட்டு பிரித்துவிட முடியாது. நாம் ஒருவரும் நம்முடைய இரட்சிப்பை இழந்து போவதில்லை என்பதை இது வலியுறுத்துகிறது. அவர் நம்மை காப்பாற்றுவது மட்டுமல்ல, நம்மை மாசற்றவர்களாகவும் குறைவற்றவர்களாகவும் தேவனுக்கு முன்பாக நிறுத்துவதற்கு போதுமானவராகவும் இருக்கிறார். பெயர்கள் பொறிக்கப்பட்ட விலையேறப்பட்ட கற்கள் நாம் அவருடைய பார்வையில் விலையேறப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை தெரிவிக்கிறது. அவருடைய பார்வையில் விலையேறப்பட்ட தனித்துவமான கற்களாகிய நாம் அவர் மார்பில் சாய்ந்து அவரோடு நெருங்கிய உறவாடி நம்முடைய வரங்களால் சபைக்கும் சமூகத்திற்கும் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். இந்த கற்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமானவை, ஆயினும் அவை நிறத்திலும் ஒளிரும் தன்மையிலும் வேறுபட்டவை. நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருந்தாலும் நாம் ஒவ்வொரும் தனித்தன்மையிலும் பெற்றிருக்கிற வரங்களின் அடிப்படையிலும் வித்தியாசமானவர்களாகவே இருக்கிறோம். எனவே நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியையும் வரங்களின்படியையும் நாம் ஒவ்வொருவரும் இந்த சபைக்கும் சமூகத்திற்கும் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். கிறிஸ்து நித்திய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவர் மாறி போகாதவர். அவர் ஒருபோதும் நமக்காக பரிந்து பேசுவதிலிருந்து தோற்று போகவும் மாட்டார். நாம் அவரை சார்ந்து கொள்வதற்கு எப்பொழுதும் தகுதியானவராக இருக்கிறார். யோவான் கிறிஸ்துவின் மார்பிலே சாய்ந்திருந்தது போல நாம் கிறிஸ்துவுடன் நெருக்கமான உறவை பேண வேண்டும். அவருடைய இருதய துடிப்பு நம்மிடம் ஒலித்து கொண்டிருக்கிறது. அதை புரிந்து கொண்டு அவருடைய மனதுக்கேற்ற கிரியைகளை செய்ய பழக்கப்படுத்திக் கொள்வோம். ஆமேன்.